எல்லார் வீட்லயும் கண்டிப்பா பூண்டு காரக்குழம்பு பண்ணியிருப்பீங்க. பட் பூண்ட அரைச்சு போட்டு ஒரு வாட்டி காரக்குழம்பு வச்சு பாருங்க. அதோட டேஸ்ட்டே வேற லெவல்ல இருக்குங்க. சுட சுட சாதம், பூண்டு காரக்குழம்பு, கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிட்டு ஒரு 10 பல்லு பூண்ட அரைச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்து நல்லா வதக்கி குடுத்துருங்க. கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. நான் 2 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு கொதி வந்ததும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளிய கரைச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப இதுல திரும்பவும் நான் 1 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 8லருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. அப்படியே ஓப்பன்லயே ஹை ஃப்ளேம்லயே ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்கன்னா நல்லா திக்காகி வந்துரும். கடைசியா ஒரு 2 துண்டு வெல்லத்த சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.